இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவை பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநரை சராமாரியாக வெட்டிய கும்பல். ஆட்டோ ஓட்டுநர் ஆபத்தான நிலைகள், மருத்துவமனைகள் அனுமதி. நாடு வளர வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் முடியும். கவர்னர் கைலாசநாதர் அறிவுறுத்தல். புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டில் செல்வ செழிப்புடன் அரசு துறைகளில் இருப்பது பெருமை. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரியில் நண்பன் கொலைக்கு காரணமாக இருந்த ரவுடியை பழித்திருக்க திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை சராமரியாகி வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை பெரியார் நகர பகுதியைச் சேர்ந்தவர் 100 வயது 35 ஆட்டோ ஓட்டுநர். இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் இவர் இன்று காலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்தை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனைகள் அனுமதித்தனர். அவருக்கு 8 இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் லூர்துவை அனுமதித்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள ரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபரை கோவில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண் முன்னே ஒரு கும்பல் வெற்றி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்போது பிணையில் வந்துள்ளனர். இதை அறிந்த ருத்ரேஷ் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கௌதம், லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். இதனை அடுத்து இன்று காலை தனது நண்பர்களுடன் சென்று லூர்துவை வெட்டியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்தியாவில் 8 கோடி பேர் சர்க்கரை நோயாலும் 22% பேர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்ட உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக உள்ளது என்று 2025க்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முள்ளக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சார்பில் டாக்டர் ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன் தொடக்க விழா, இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயக்கத்தினை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், உணவு முறை மாற்றத்தால் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவையால் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்த அவர், 142 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மட்டும் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நகர பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் தகவலை அளிப்பதாக இருக்கிறது. இதற்கு காரணம் தவறான உணவு பழக்கம், அதிகமாக உப்பு, சர்க்கரை எடுத்துக் கொள்வது, மன அழுத்தம், தூக்க குறைபாடு போன்றவைகள் தான் என்று சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தவும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் டாக்டர் ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன் செயல்படுகிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் மோடி இளைஞர்கள் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். நாடு வளர வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் அது முடியும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் கைலாசநாதர், 2025க்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அரசு ஏற்படுத்தி வருகிறது. நமது வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்கள் செய்தால் பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், புதுச்சேரி பல்கலைக்கழக துணை வேந்தர் பிரகாஷ் பாபு உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பிரான்ஸ் புதுவை நட்புறவு கலை விழா மற்றும் பட்டிமன்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பித்தார்.
புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பு இணைந்த பிரான்ஸ் புதுவை நட்புற கலை விழாவினை கம்பன் கலையரங்கில் நேற்று மாலை நடத்தியது. கூட்டமைப்பு தலைவர் முருகு பத்மநாபன் தலைமை தாங்கினர். பிரான்ஸ் தூதர் ஏட்டியான் ரோலன் பியாக், பிரான்ஸ் நாட்டின் MP சாண்ட்லர் சாமுவேல், டேவிட் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வரும் பிரான்ஸ் கூட்டமைப்பு காப்பாளருமான ரங்கசாமி கலந்து கொண்டு பேசும் பொழுது, புதுச்சேரியை சேர்ந்த பலர் பிரான்ஸ் நாட்டில் நண்பர்கள், சொந்த பந்தங்கள் என வாழ்ந்து வருகின்றனர். பல முறை அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தும் என்னால் வர இயலவில்லை. வள்ளுவர் சிலை, காந்தி சிலை திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்தனர். தவிர்க்க முடியாத காரணங்களினால் அது கலந்து கொள்ள முடியவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக பிரான்ஸ் நாட்டுக்கு வருவேன். கட்சி தொடங்கும் பொழுது முதலில் வாழ்த்து தெரிவித்தது நீங்கள் தான். புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டில் செல்வ செழிப்புடன் அரசு துறைகளிலும் பதவியில் இருப்பது பெருமை அளிக்கிறது. புதுச்சேரியில் முதலீடு செய்தால் பொருளாதாரம் மேம்படும் என்றார். விழாவில் கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலைகள் அமைந்துள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் முத்தாளம்மன் ஆலய திருவிழாவிற்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் வன்னியர் வீதியில் உள்ள முத்தாளம்மன் ஆலயத்தில் கடந்த ஒரு வாரமாக திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் முத்து பல்லாக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் முத்தாளம்மன் கோவிலுக்கு தன் சொந்த செலவில் நன்கொடையாக சுமார் 1 லட்சம் ரூபாயை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் வன்னியர் வீதி, முத்தாளம்மன் கோவில் பஞ்சாயத்து நிர்வாகி பன்னீர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள், பாஜக நிர்வாகிகள் சாய் சுதாகர், சீனிவாச பெருமாள், பிரகாஷ், சந்தோஷ், செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். முன்னதாக வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை மற்றும் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்ரீ பாலகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை ANR நியூடெல்லி ஆதரவுடன் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ பாலகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்ட்ருமென்ஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இணைந்த அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை ANRF நியூடெல்லி ஆதரவுடன் மருத்துவ கருவியியல், அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்ச்சியில் மடக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தேர்வு கட்டுப்பாடு அதிகாரி முனைவர் ஜெயக்குமார், டீன் அகாடமிக்ஸ் முனைவர் அன்புமலர், டீன் அகாடமிக்ஸ் முனைவர் அறிவழகர், பணி நியமன டீன் முனைவர் கைலாசம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி பேராசிரியர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினர். இவ்விழாவிற்கு மகேந்திரன், துணைத் தலைவர் ஈஸ்ட் கோஸ்ட் நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் புதுச்சேரி மற்றும் முனைவர் ஹேமகுமார், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியோர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டனர். அன்னை வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றத்திற்கு நடைபயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் அன்னதானம் வழங்கினார். அன்னை வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றத்திற்கு திரளான பக்தர்கள் வருடம் தோறும் நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். அதனை முன்னிட்டு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பாரதிதாசன் கல்லூரி எதிரே வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றத்திற்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், மாநில நிர்வாகிகள் சாய் சுதாகர், சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர்.
முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போட்டி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று பிறந்தநாள் விழா காணும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான உழவரக்கரை தொகுதி சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்த தலைமை தாங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி மாநில தலைவர் வருண் மற்றும் பாஜக பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள் அணியினர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் வெகு சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி ஓவியர் ரவியின் என் பயணம் என்னும் தனிநபர் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவங்கி வைத்தார். புதுச்சேரி ஓவியர் ரவியின் என் பயணம் எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்கலை கூட்டத்தில் ஆகஸ்ட் 22 முதல் செப்டம்பர் 4, 2025 வரை நடைபெறுகிறது. ஓவியர் ரவி ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் போது அங்கே கண்ட காட்சிகள் மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதுச்சேரி நகர வீதிகளை நீர்வண்ண ஓவியங்களாக தீட்டிய ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தி உள்ளார். இந்த காட்சி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் இணைந்து கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்து பேசினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி IGNCA முன்னாள் இயக்குநர் கலைமாமணி டாக்டர் கோபால், கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன், கலைமாமணி கந்தப்பன், உதவி பேராசிரியர் டாக்டர் ரவி ஆகியோர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓவியர் ரவியை வாழ்த்து பேசினர். கண்காட்சி தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுமாரன், முருகேச பாரதி, சக்திதாசன், வெங்கடேசன் ஆகிய ஓவியர்கள் செய்திருந்தனர். ஏனாமில் உள்ள ONGC பைப் லைனில் ஏற்பட்ட கசிவு பாதிப்புகள் குறித்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மாங்க்ரோவ் காடுகள் அமைந்துள்ள தீவில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு ONGC பைப் லைனில் இருந்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் மாங்க்ரோவ் மரங்கள் எரிந்த நிலையில் மீன்கள் இறந்தன. இந்நிலையில் பைப் லைனில் இருந்த கசிவு ஏற்பட்ட பகுதியை டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் மீனவர் பிரதிநிதிகளுடன் படகில் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற பைப் லைனில் இருந்து கசிவு ஏற்படாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்க உள்ளதாகவும், இது தொடர்பாக அருகில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளதாகவும் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே பத்மினி நகரில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நேற்று முன்தினம் இரவு கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர் கோயில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பயணத்தை திருடிக் கொண்டு தப்பி ஓடி உள்ளார். நேற்று காலை வழக்கம் போல் கோவிலை திறந்த நிர்வாகிகள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த கோவில் நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் அளித்த புகாரின் பெயர்கள் கண்காணிப்பாளர் வம்சத்தரெட்டி, உத்தரவின் பெயர்கள் வில்லியனூர் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவலர்கள் வழக்கு பதிவு செய்த கோவில் மற்றும் அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் அதே பகுதியைச் சேர்ந்த பூக்கடையில் வேலை செய்யும் சதீஷ் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எவரெஸ்ட் மலையேறி சாதனை புரிந்த புதுச்சேரி திரும்பிய மலை ஏறும் வீராங்கனை திவ்யாவிற்கு சமூக அமைப்புகள் சார்பில் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எவரெஸ்ட் மலை உள்ளிட்ட உயர்ந்த 3 மலைகளை ஏறி சாதனை படைத்த புதுவையை சார்ந்த
மலை ஏறும் வீராங்கனை திவ்யா சாதனை படைத்த புதுச்சேரி திரும்பினார். அவருக்கு புதிய பேருந்து நிலையத்தில் முப்பெரும் சமூக அமைப்புகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சமூக அமைப்பினர் செல்வி திவ்யாவை மலர் தூவி வரவேற்றதுடன் மேலதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திவ்யா கேக் வெட்டி தனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழு தலைவி எலிசபெத் ராணி உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களும் திரளாக பங்கேற்று சாதனை வீராங்கனையை வரவேற்றனர். தொடர்ந்து மேலதாளத்துடன் அவர் பேருந்து நிலையத்திலிருந்து வீடு வரை அழைத்துச் செல்லப்பட்டனர். என காங்கிரஸ் இளைஞர் அணி துணைத் தலைவர் குமார் தலைமையில் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் நடைபெறவுள்ள கொடியேற்ற விழாவிற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி இளைஞர் அணி துணைத் தலைவர் குமார் ஏற்பாட்டில் தொடர்ந்து 7ஆம் ஆண்டாக 500க்கும் மேற்பட்ட யாத்திரைகளுக்கு இளநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் ஆலய தனி அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் புனிதா, இளவரசன், ஆறுமுகம், சியாமலா, தேவா, அஜித், கார்த்திக், பாலாஜி, சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் 12 கேட் மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஊஞ்சல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. அரியாங்குப்பம் 12 கேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய விழாவான தீமிதி திருவிழா நேற்று முன்தினம் இவ்வாலய திடலில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம், மணவெளி, ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மாட வீதிகளில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து மாலை ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. அதனை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்த உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஆலய பிரதட்சணம் வலம் வந்த ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பருவ ராஜகுல கிராம பஞ்சாயத்து துணை சேர்ந்த முத்தையன் குமார் செல்வம், ரவி சக்திவேல் குமாரர்கள், சத்யராஜ், சத்யதாஸ் குடும்பத்தினர்கள், ஆலய நிர்வாக குழுவினர்கள், கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள அர் ரஹ்மான் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழா நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள அர் ரஹ்மான் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள் மட்டுமின்றி பெரும்பான்மையான பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் தலைமை செயலக சட்ட அதிகாரியும் கலைமாமணி விருது பெற்றவருமான ஜனாப் முனைவர் சுந்தரமுருகன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி சிறப்பு காவல்படை ஆய்வாளர் ஜனாப் கணேஷ் மற்றும் காவல்துறை துணை ஆய்வாளர் ஜனாப் மெலால் சாஹிப் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார். பள்ளி மட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களுக்கு ஊக்குவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் தங்களது பல்துறை திறமைகளை வெளிப்படுத்தி விதமாக பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர். விழாவின் முழுமையான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் நிசார் அகமது தலைமையில் முதல்வர் பிராகான், மேலாளர் முக்தார் அகமது, ஆசிரியர்கள், அலுவலகம் பணியாளர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் மற்றும் மாணவ மாணவியர்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9315 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 127 ரூபாய். மீண்டும் இந்திய முக்கிய செய்திகள். புதுவை பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநரை சராமரியாக வெட்டிய கும்பல். ஆட்டோ ஓட்டுநர் ஆபத்தான நிலைகள், மருத்துவமனைகள் அனுமதி. நாடு வளர வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் முடியும். கவர்னர் கைலாசநாதர் அறிவுறுத்தல்.
புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டில் செல்வ செழிப்புடன் அரசு துறைகளில் இருப்பது பெருமை. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். ஏனாமில் ONGC பைப்லைனில் ஏற்பட்ட கசிவால் மீன்கள் இறப்பு. டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆய்வு. விளைநூர் அருகே கோவில் முண்டியலை உடைத்து படம் திருடிய வாலிபர் கைது. இத்துடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.